ராமரின் குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வஜ்ரணகாய வித்மகி தீஷ்டதுஷ்டாய இன்னைக்கு தன்னோ நரசிம்ம பிரசோதியாக 27 நட்சத்திரத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சித்திரை. இந்த சித்திரை நட்சத்திரத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய விஷயங்கள், அவங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் செய்தா வந்து அவங்களுக்கு வந்து நல்ல பலம் சேர்க்கும், அவங்க லைஃப்ல வந்து ஏற்பட்டிருக்க தடைகள் அனைத்தும் நீங்குவதற்கான எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த பதிவுல. சித்திர நட்சத்திரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்வில் சிறப்பான பலனை பெற என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்வில் சிறப்பான பலனை பெற செவ்வாய் மற்றும் குரு பகவானை வழிபட வேண்டும். அப்படி இல்லைன்னா வந்து வருடத்துல ஒரு முறையாவது மதுரை மாவட்டம் குருவித்துறையில் உள்ள சித்திர ரத வல்லப பெருமாள் கோவிலில் குரு பகவான் மற்றும் சக்கரத்தாழ்வார் அருளும் தலம், அதாவது ஒரே ஸ்தலத்துல வந்து அந்த பெருமாள் கோயில்ல சித்திர ரத வல்லப பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மாவட்டத்துல குருவித்துறையில் இருக்கான். அந்த குருவித்துறையில இருக்க அந்த கோவில்ல போனீங்கன்னா சக்கரத்தாழ்வாரும் குரு பகவானும் அந்த ஒரே ஸ்தலத்துல இருக்கு. அந்த ஸ்தலத்துல போயிட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பல பலன்கள் தரும். அதே போல சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து வேற என்னென்ன மாதிரியான எளிய பரிகாரங்கள் செய்யலாம் ஆன்மீக ரீதியா அப்படின்றதையும் பார்ப்போம். செவ்வாய் வழிபாடு, செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். முருகர் மற்றும் ஆஞ்சநேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகருக்கு வந்து செவ்வரியால மாலை சாத்தி வழிபடலாம். அதே போல ஆஞ்சநேயருக்கு துளசி மாலையை வந்து சாத்தி வழிபடலாம். நேவேத்தியமாக துவரம் பருப்புல வந்து சுண்டல் நேவேத்தியம் பண்ணி வழிபட்டீங்கன்னா நல்ல ஒரு பலம் கிடைக்கும். இது வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கும். அதே போல வந்து விஷ்ணு வழிபாடுனா வந்து பெருமாள் அல்லது சக்கரத்தாழ்வார் சனிக்கிழமைகளில் வழிபடுவது தோஷங்கள் போகும். ஏதாவது ஒரு செவ்வாய் தோஷமோ இல்ல வேற ஏதாவது தோஷம் இருக்கவங்க ஜாதகத்துலன்னா நீங்க பெருமாள் கோவில் போகலாம். அதாவது நான் சொன்ன மதுரை மாவட்டம் போக முடியாதவர்கள் நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து உங்க வீட்டு பக்கத்துல இருக்க பெருமாள் கோயில் போயிட்டு அங்க சக்கரத்தாழ்வார் இருந்தா சக்கரத்தாழ்வாருக்கு, அப்படி இல்லைன்னா பெருமாளுக்கே துளசி மாலையை சாத்தி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். அதே போல வந்து இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து மந்திர ஜபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓம் மங்களாய நமக, அப்படி இல்லைன்னா ஓம் நமோ நாராயணாய நமக எனும் மந்திரங்களை தினமும் 108 முறை ஜபிக்க வேண்டும். இந்த மந்திரம் நீங்க காலையில எழுந்தவனே 108 முறை வந்து ஓம் மங்களாய நமக இல்ல ஓம் நமோ நாராயணாய நமக, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு மந்திரத்தை டெய்லி காலையில 108 முறை நீங்க ஜபிச்சுட்டு உங்க டே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்க டே வந்து சூப்பரா இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா, ஏழைகளுக்கு உணவளிப்பது, சிவப்பு நிற ஆடைகளை தானமாக செய்வது, இது ரெண்டும் வந்து இந்த சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பலம் கூடும், ஏற்பட்ட தடைகள் நீங்கும், வாழ்க்கையில் முன்னேற்றம் கிட்டும், அனைத்தும் நல்ல விதமாகவே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்.